உங்கள்கிட்ட? சார் நடந்தவை என்னங்க, அவர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணதா சொல்லி தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தின் முன்பாக கருப்பு கொடி காமிச்சு முயற்கும் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேற கனிவுடன் பரிசீலிப்பதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் அவர்களிடம் கண்டிப்பாக பரிசீலிப்பார். விரைவிலேயே அவரும் விடுதலை செய்யப்படுவார். மேடம், நடந்தவை நடந்து விட்டது, நடப்பவை நல்லவாக இருக்கட்டும். தேங்க்யூ. படிப்படியான குற்றச்சாட்டுகள் என்னங்க இல்லைங்க, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். அவர் விடுதலை செய்யப்படணும். அப்புறம் விடுதலை செய்யப்பட வேண்டும். விடுதலை அதான் எங்களுடைய கோரிக்கை. அதைத்தான் எங்கள் மாநில தலைவர் வலியுறுத்தி இருக்கார். அதுக்காக தான் முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கார். முதலமைச்சரும் கனிவுடன் பரிசீலிக்கிறதா சொல்லிட்டாங்க. அதோடு இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, தனிப்பட்ட ஒருவரின் செயல்பாடு அது காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கார். இதுக்கு கட்சியோட கூட்டணியோட நீங்கள் பேச வேண்டியதில்லை. எங்களுடைய தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதேபடி தான் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நடைபெற்று கொண்டிருக்கார். நாங்களும் கூட்டணியில் இருக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு இடையில் நல்ல சுமூகமான உறவு தான் இருக்குது. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, இது சப்ஜெக்டே வேறு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பழைய போராட்டங்களை நடத்திட்டு இருக்கு. நிறைய விஷயங்களில் மக்களுக்கு எது தேவையோ அதுக்காக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்க தயங்கினதில்லை. எங்களுடைய தலைவரும் அதுக்காக தயங்கினதில்லை. அது தவிர இது ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்த சம்பவம். கருப்பு கொடி காட்டினக்காக தான் அவர் மேலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வேண்டும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில போராட்டம் நடத்திருக்காங்க. நேற்று காவல்துறை ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க கலையல அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஜனநாயக ரீதியா போராட்டம் பண்றதுக்கு எதிராக காவல்துறை இந்த மாதிரி பண்றதை எப்படி பாக்குறீங்க? நீங்களா கூட்டணி கட்சியில இருக்கீங்க. அதை பற்றி எங்களுடைய தலைவர் வரும்போது விரிவான விளக்கம் கொடுப்பார். அடுத்த நேரில் வரும்போது சந்திக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.